அப்போது அந்த 12ஆவதுல முடித்து காலேஜ் முடித்து போனதுக்கப்புறம் வந்து நான் ஐஏஎஸ் படிக்கணுன்ட்டு பார்க்க போகும்போது ப்ரிலிமினரி எக்ஸாம் எடுத்து பார்க்க போகும்போது அதுக்கு உண்டான மேக்ஸை உங்களுக்குலாம் தெரியாது, திரும்ப மேக்ஸ் புக்கு, சயின்ஸ் புக்கு, ஹிஸ்ட்ரி புக்கு, இது எல்லாம் நான் என்ஜினியரிங் முடித்து 23 வயசில் 6ஆவது புக்கை படித்தேன், 7ஆவது புக்கை படித்தேன். எங்கோ நடந்த தப்பை அன்றைக்கு படிக்கலன்னா இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இருந்திருக்க முடியாது. எங்கோ நான் தப்பு செய்துட்டேன், அந்த தப்பை சரி பண்ணாதான் இன்னைக்கு நான் இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே போக முடியும். அப்போ அதுக்கு நாம தயார்படுத்திக்கிறோம். நம்ம தயார்படுத்திக்கணும்னா நேராக உடனே நம்மள்கிட்ட வந்து சரி ரைட் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் நகைச்சுவை வர்ற மாதிரி டக்குன்னு ஃப்ளைட்டில் ஏறியெல்லாம் போக முடியாது. அதுக்கு பயணம் இங்கே தான், உங்கள் பள்ளியில் தான். இங்கே என்ன படிக்கிறீங்களோ இதை தான் உங்கள் வாழ்க்கையில் சேனலைஸ் பண்ணி போய்கிட்டு இருக்க முடியும். உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ரகசியம் சொல்கிறேன். இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெற்றவர்கள், பர்டிகுலராக வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டித் தேர்வுகளை வெற்றி பெற்று நல்ல நிலைமைக்கு வந்தவர்கள் எல்லாரும் பள்ளியில் நல்லா படித்தவங்க. கல்லூரியை விட பள்ளியில் நல்லா படித்தவர்கள் தான் இன்றைக்கு வாழ்க்கையில் பெரிய பெரிய அளவில் வெற்றி பெற்று ஜெயித்தவர்கள். அதில் நானும் ஒன்று சொன்னேன் இல்லையா? அப்போ 23 வயசில் பள்ளியை சரியாக படிக்கவில்லை என்று உணர்ந்து மீண்டும் பள்ளியை படித்தேன். நீங்கள் இந்த தவறை நீங்கள் எங்கேயுமே சரி பண்ண முடியாது. இதை இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்ற கனவை உடைச்சிருங்க. பள்ளி கல்வியை நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாழ்க்கையில் எங்கேயுமே போக முடியாது. இதுதான் உங்களுடைய ஃபவுண்டேஷன், இதுதான் உங்களுடைய முதல் தளம்.